ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இட்லி துணி போட்டு இட்லிலாம் வேக போடலையா, அந்த இட்லி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அந்த இட்லி துணி மேலே நமக்கு நிறைய இட்லி ஒட்டி பிடிச்சிருக்குங்க. அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். கிளாஸ் உள்ளுக்குள்ளே இட்லி துணி ஃபுல்லாகவே நம்ம இது போல் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு கிளாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. சிங்கில் பாத்திரம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதை நீங்கள் லாஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணி இருக்கு இல்லையா, இந்த துணி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த துணி ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் கீழே வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸுமே சிங்கில் போடாமல் அந்த கிளாஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இட்லி துணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இட்லி துணி எடுத்துகிட்டு எந்த பக்கம் இட்லி ஒட்டி பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் இது போல் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் திருப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நீங்கள் இட்லி துணி மேலே தேய்ச்சாலே போதும். அந்த ஒட்டிருக்க இட்லி எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் 2 இட்லி துணி ரொம்ப சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல் இட்லி துணி அழைச்சிட்டு நீங்கள் பாருங்கள். இட்லி துணி அவ்வளோ க்ளீனாக இருக்கும். எங்கேயுமே நமக்கு இட்லி ஒட்டி பிடிச்சிருக்காதுங்க. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். டைம் ரொம்ப சேவ் ஆகும். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம தயிரெலாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோன்னா நமக்கு தயிர் ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடுங்க. அது முக்கியமாக வெயில் காலத்தில் சொல்லவே தேவையில்லை, தயிர் ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அந்த மாதிரி புளிக்காமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இஞ்சி துண்டுகள் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் இஞ்சி துண்டுகள் எடுத்துக்கலாங்க. மேலே தோல்ஃபுல்லாக சீவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தயிர் உள்ளுக்குள்ளே இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு உள்ளே நீங்கள் அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 3 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புளிப்பு ஏற்படாது. அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணதாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் கிளிப்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கிளிப் யூஸ் பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கிற டிசைன் ஃபுல்லாகவே நமக்கு உடஞ்சி போயிருக்குங்க. ஆனால் அந்த கிளிப்பு நமக்கு நல்லாவே லாக்காக செய்யும். இந்த மாதிரி கிளிப் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நம்ம எடுத்துகிட்டு கிளிப்பு எந்தளவுக்கு லென்த்தாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டபுள் டேப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டபுள் டேப்பை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டபுள் டேப்பில் நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாதி கட் பண்ணிட்டு இன்னொரு பாதி நீங்கள் தனியாக வச்சுருங்க. ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கலாங்க. அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் கிளிப்போட சென்டரில் இந்த டபுள் டேப்பை இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ஒட்டிட்டு இதை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தலைக்கெல்லாம் வைக்கக்கூடிய பூவு, கனகாம்பரம், முல்லைப்பூ, மல்லிப்பூ எந்த பூவாக இருந்தாலும் ஒரு கப்பில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் மறுபடியும் கிளிப் எடுத்துக்கிட்டேன். அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பூவை எடுத்துக்கலாம். பூவை எடுத்துகிட்டு அந்த டபுள் டேப் மேலே ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பூ மேலேயும் இன்னொரு பூ தலைக்கீழையும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூவுமே கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா நெருக்கமாக லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் இந்த டபுள் டேப் மேலே இந்த காம்பை நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பூவை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள் கிளிப்பு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் கிளிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு பூ கூட நமக்கு கீழேயே விழுகாது. அந்த பூ ஃபுல்லாகவே காஞ்ச பொருளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இட்லி ஊற்றிக்கும் போது அடித்தட்டில் இட்லி எப்பவுமே நமக்கு தண்ணி இறங்கணுங்க. அந்த மாதிரி தண்ணி இறங்கிச்சா இட்லி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடுங்க.
அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இட்லி குண்டால தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடி பிளேட்டில் நீங்கள் எப்போதும் போல் மாவை ஊற்றி வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மேல் தட்டு இட்லி நீங்கள் எப்போதும் போல் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், இட்லி நமக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள், மேல் தட்டு இட்லி நமக்கு நல்லா பூ போல் விழிஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இறங்கவும் கிடையாது. இப்போ இதை எடுத்துடலாங்க. அதே போல் கீழ் தட்டில் பாருங்கள், அந்த மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணால் தண்ணி எல்லாமே இந்த பிளேட் மேலே வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தள்ளணும்னா தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கீழே இறங்கிடுங்க. அதுக்கப்புறம் பிளேட்டை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ கீழ் தட்டு இட்லி நீங்களே பாருங்கள், ஒரே ஒரு ட்ராப் கூட நமக்கு தண்ணி இறங்கி இருக்காது. இட்லி நமக்கு ரொம்ப சாஃப்டாக பூ போல் நமக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நமக்கு குலையாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் இட்லி எடுத்துகிட்டு எப்போதும் போல் ஒரு தட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இட்லி பிளேட்டை கமுத்திட்டு அந்த இட்லி தட்டை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு இது மேலே நல்லா தெளித்து இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டு எப்போதும் போல் நீங்கள் இட்லி துணி எடுத்தால் மட்டும் போதும். இட்லி அழகாக நமக்கு வந்துடுங்க. இட்லி நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நமக்கு இட்லி நமக்கு குழஞ்சியே போகாது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடு துடைக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். வீடு ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். ஒரு பக்கெட்டில் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டெட்டால் நம்ம ஒரு மூடி போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வாசனைக்காக கம்போட்டு 3 பேக்கெட்டில் பாதி கம்போட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் சோப்பு தூள் அப்போல்லாம் நீங்கள் ஷாம்பு பாதி ஷாம்பு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சு அடி வரைக்கும் நல்லா நம்ம கலந்துட்டு கொடுங்க. இந்த மாதிரி கலக்கும்போது உப்பு, கம்போர்டு, டெட்டாலு, சோப்பு தூள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாப் எடுத்துக்கலாங்க. மாப் எடுத்துகிட்டு எப்போதும் போல் தண்ணியில் நனைச்சிக்கலாங்க. நனைச்சிட்டு எப்போதும் போல் புழிஞ்சிட்டு நீங்கள் எப்போதும் போல் வீடை நீங்கள் மாப் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கும் போது நமக்கு வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். முக்கியமாக பேட் ஸ்மெல் இருந்தால் போயிடும். வெயில் காலம் இருந்ததுனால நமக்கு வீட்டில் அடிக்கடிக்கு நிறைய கொசுக்கள், ஈக்கள், எறும்பு எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அது எல்லாம் நமக்கு போயிடுங்க. கற்பான் பூச்சியும் வர செய்யாது. வீடு நமக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வீடு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டு அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பிரிட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சது பாத்திரத்தை அடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடமே இருக்காது. முக்கியமாக கரண்டி, ஜல்லிக்கல்லாம் வைக்கிறது நம்ம வீட்டில் இடமே இருக்காதுங்க. இதுக்குன்னு நிறைய பேர் காசு கொடுத்து ஆன்லைனில் நிறைய காசு செலவு பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. நம்ம வீட்டில் இது போல் சின்னதாக பையெல்லாம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்து சின்ன சின்ன பாத்திரம் இல்லைன்னா இது போல் கரண்டி, ஜல்லிக்கரண்டி, மத்துக்குழு, ஸ்பூன் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கரண்டி கிட்டவே இந்த பேக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். நான் இன்னமும் கூட இந்த பேக் இன்னும் ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் போட்டு வச்சதுக்கப்புறம் கிச்சனில் ஏதாச்சும் ஒரு ஆணி மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆணியில் இது போல் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் சமைக்கும்போது நமக்கு ஜல்லிக்கரண்டி, கரண்டி எது தேவைப்பட்டாலும் சரிங்க, கை வச்சு பேக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். யூஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேக்குள்ளே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த பேக்குள்ளே கரண்டி, ஸ்பூன் மட்டும் இல்லைங்க, டம்ளரு, சின்ன சின்ன கப்பு எல்லாமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்தவித ஆர்கனைசரும் காசு கொடுத்து கடையில் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம்னா பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாம்பார் செஞ்சிங்கன்னா நமக்கு ஒரு விசில் நமக்கு பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் சரிங்க, ஒரு விசில் நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஆய்ஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.